நெக்ஸ்ட் பண்ணலாமா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல முதல்ல பிரைமரி செகண்டரி டெர்ஷரி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பென்சைனிக் பார்த்தோம், அல்லனிக் பார்த்தோம், அதுக்கப்புறம் வினைலிக் பார்த்தோம், ப்ரோபாஜெனிக் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜெமினல் பார்த்தோம், விசினல் பார்த்தோம். இதெல்லாமே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்குமே காணும். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிப்பரேஷன், அதாவது ஹேலோ ஆல்கேனுடைய ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்ல இருந்து ஒரு ஹேலோ ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ப்ரிப்பரேஷன்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஒரு ஹேலோ ஆல்கேன் அப்படிங்கிறது ஜெனரலா RX அப்படிங்கிறது ஆல்கைல் ஹேலைட். எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆல்கஹால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க அப்புறம் எழுதிக்கலாம், முதல்ல கவனிங்க. சரிங்களா? இந்த ஹேலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி ஹேலோ ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணணும். இது லாஸ்ட் நம்ம ஹேலோ ஆல்கேன் எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த ஹேலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் ஆல்கஹால். ஆல்கஹால்ல நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? பிரைமரி ஆல்கஹால் பார்த்தோமா? ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிரைமரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால் இல்லையா? OH அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் ஃபர்தர் எத்தனை கார்பன் அட்டாச் ஆகும்? இது பிரைமரி ஆல்கஹால். இட் இஸ் கால்ட் தி பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் அப்படிங்கிறது இது செகண்டரி ஆல்கஹால். அடுத்து டெர்ஷரி ஆல்கஹால் அப்படிங்கிறது CH3 C, இந்த ஒரு மெத்தில் குரூப், இந்த ஒரு மெத்தில் குரூப், இந்த ஒரு OH. இட் இஸ் a tertiary alcohol. இது பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். என்ன ப்ரிப்பேர் பண்ணனும்? என்ன ப்ரிப்பேர் பண்ணனும்? ஹேலோ ஆல்கேன். ஹேலோ ஆல்கேன் அப்படிங்கிறது ஜெனரலா RX வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ROH ல இருந்து RX ப்ரிப்பேர் பண்ணனும். அதான் மீனிங். ROH என்னது? ஆல்கஹால். என்ன ப்ரிப்பேர் பண்ணனும்? RX சொல்லக்கூடிய ஹேலோ ஆல்கேன் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய ரியேஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் குளோரைட் Zn Cl2 with any acid, hydrochloric acid. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜிங்க் குளோரைட் with Cl. இந்த ரியேஜென்ட் பேர் என்னன்னு கேட்பாங்க. பர்టిక్యులர் சில டைம்ல 1 மார்க் क्वेश्चंसல ஜிங்க் குளோரைட், அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். அன்ஹைட்ரஸ் மீனிங் என்னது? அன்ஹைட்ரஸ் அப்படின மீனிங் என்னது? அதுல வாட்டருடைய கண்டென்ட் எதுவுமே இருக்க கூடாது. இட் இஸ் கால்ட் அன்ஹைட்ரேட். அப்படினா பியூர், அதாவது ட்ரை சிஸ்டமா இருக்கும். இப்ப ஜிங்க் குளோரைட் எல்லாமே சால்ட் இருக்கு. அந்த சால்ட் என்ன மிங்கிள் ஆக கூடாது. வாட்டர் வந்து மிங்கிள் ஆக கூடாது. இட் இஸ் கால்ட் அன்ஹைட்ரஸ். அன்ஹைட்ரஸ் அப்படினா ட்ரை கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜிங்க் குளோரைட் அந்த சால்ட் எடுத்து in the presence of hydrochloric acid. இந்த ரியேஜென்ட் பேர் என்னன்னு கேட்பாங்க. ஓவரால் ஜிங்க் குளோரைட் with HCl, it is called the Lucas reagent. இந்த ரியேஜென்ட் பேர் என்னது? Lucas reagent. இது ஆல்ரெடி கேட்ட क्वेश्चन தான். Which one of the following is called as a Lucas reagent? அப்படினா zinc, anhydrous zinc chloride with HCl, it is called the Lucas reagent. Lucas reagent. நம்ம எடுத்துக்கூடிய மூணுமே, அதாவது பிரைமரி ஆல்கஹால் in the presence of Lucas reagent, secondary alcohol in the presence of Lucas reagent, tertiary alcohol in the presence of Lucas reagent. நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணனும்? ஒரு ஹேலோ ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணி இங்க இருக்கக்கூடிய OH, இங்க இருக்கக்கூடிய H போட்டு என்ன வெளிய போயிடும்? வாட்டரா வெளிய போயிடும். சரிங்களா? வாட்டரா வெளிய போயிடும். HCl அப்படிங்கிறது H+ and Cl-. H+ and Cl-. இப்போ இந்த கண்டிஷன் எடுத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்ட் குளோரின், which one is more electronegative? குளோரின். அப்ப ரெண்டு எலக்ட்ரான் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும்? இதனுடைய மிட் பாயிண்ட்ல இப்ப இந்த பாண்டிங், இந்த பாண்டிங்ல இருக்கு அதோட மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்ல எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ரெண்டுத்துடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோரின் வெர்சஸ் குளோரின். இப்போ ரெண்டுமே சேம் ஆட்டமா? ஹோமோ டயட்டாமிக் மாலிக்யூல். இதெல்லாம் ஹோமோ டயட்டாமிக் மாலிக்யூல். H2, Cl2, Br2, F2 இதெல்லாம் என்னது? ஹோமோ டயட்டாமிக் மாலிக்யூல். ஹோமோ டயட்டாமிக் மாலிக்யூல்ல அதனுடைய மிட் பாயிண்ட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஒரு பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்குமா? இந்த ரெண்டு எலக்ட்ரான் அதனுடைய மிட் பாயிண்டான சென்டர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்லி 0. இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, இதனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அப்ராக்ஸிமேட்லி என்னது? சரி, அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்? அதனுடைய மிட் பாயிண்ட்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். பட் in hydrogen and chlorine பார்க்கும்போது chlorine is more electron density, அதாவது more electronegative atom. Electronegativity definition என்னது? Electronegativity, the pair of electron
towards itself. ரெண்டு எலக்ட்ரான் இருக்குன்னா ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும்? The tendency to the pair of electron towards itself அப்படினா அது மீனிங் என்னது? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அப்ப ரெண்டு பேர் இருப்பாங்க, யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அந்த ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கோ அங்க தான் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்க இருக்குன்னா இங்க. சரிங்களா? சோ இது del பாசிட்டிவ், இது del நெகட்டிவ். அப்ராக்ஸிமேட்டா சொல்லும்போது இது del பிளஸ் and del மைனஸ், del பிளஸ் and del மைனஸ். எனி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, எந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் தான் அப்ரோச் பண்ணும் எப்பவுமே. அப்ப எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறது மோர் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கணும், எலக்ட்ரான் டெபிசியண்டா இருக்கிறது ஹை எலக்ட்ரான் டெபிசியண்டா இருக்கணும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, இன்னொருத்தருக்கு 0. அப்ப இது ஐடி எலக்ட்ரான் ரிச்சா? ஐடி எலக்ட்ரான் ரிச்சோ எலக்ட்ரான் டெபிசியன்ட் இருக்கக்கூடிய மோர் ரியாக்டிவ். சரிங்களா? எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூக்ளியோஃபைல் பார்ப்போம். நியூக்ளியோஃபைல் என்னது? எலக்ட்ரான் ரிச் சிஸ்டத்துக்கு பேர் என்னது? நியூக்ளியோஃபைல். எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா E plus ன்னு சொல்றோமா? E plus னா என்ன அர்த்தம்? பிளஸ் எலக்ட்ரான் டெபிசியன்ட் ன்னு அர்த்தம். எலக்ட்ரான் அப்ப அதனால தான் ஒரு நியூக்ளியோஃபைல் ஐடி ரியாக்ட் டு தி எலக்ட்ரோஃபைல். ஏன் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெபிசியன்ட். அப்ப எந்த கேஸஸா இருந்தாலும் சரி, நீங்க டோட்டலா கெமிஸ்ட்ரி படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ நீங்க ஆசிட்னு சொல்றீங்க, பேஸ்னு சொல்றீங்க. ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன? ஆசிட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெபிசியன்ட், பேஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் ரிச். இப்போ லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ் சொல்றோமா? லூயிஸ் ஆசிட் டெபிசியன்ட் என்னது? லூயிஸ் பேஸ் என்ன? The pair of electron donor, it is called the Lewis base. The pair of electron acceptor, it is called the Lewis acid. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? இப்போ அம்மோனியா BF3 இருக்கு, அம்மோனியான்றது லூயிஸ் பேஸ் னு சொல்லுவோம். ஏன்? அந்த நைட்ரஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய one pair of electron readily donating to the BF3, அதனால தான் லூயிஸ் பேஸ், லூயிஸ் ஆசிட் சொல்லுவோம். அப்ப லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரான் ரிச், லூயிஸ் ஆசிட்னா எலக்ட்ரான் டெபிசியன்ட். நியூக்ளியோஃபைல்னா எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் டெபிசியன்ட். இந்த மாதிரி எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா எங்க எலக்ட்ரான் ரிச் அதிகமா இருக்கோ அது எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ இதுல எது எலக்ட்ரான் ரிச்? இந்த ஆக்சிஜன் மேல பிரசன்ட் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இட் இஸ் கால்ட் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ், இட் இஸ் கால்ட் நியூக்ளியோஃபைல். இங்க இருக்கக்கூடிய பிளஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா? அப்ப எலக்ட்ரான் ரிச் எதை அப்ரோச் பண்ணோம்? எலக்ட்ரான் டெபிசியன்ட் அப்ரோச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இப்படி நடக்கும். நம்ம எக்ஸாம்பிள் எழுத தேவையில்ல, நம்ம நார்மலா இருக்கக்கூடிய அதுக்கான மெக்கானிசம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய OH நான் இதை மட்டும் எழுதுறேன். சரிங்களா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் H+, ரைட்டா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+, இது எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா? அப்ப இது என்னது? எலக்ட்ரான் ரிச். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் அப்ரோச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல O ஹைட்ரஜன், இதுல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஆக்ஸிஜன் மேல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ H2O வாட்டர் வந்து பெஸ்ட் லிவிங் குரூப் வெளியே போயிடும். அப்போ ஒரு பிளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த நெகட்டிவ் வெயிட் ஆகும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப என்ன ஃபார்ம் ஆயிடும்? OH க்கு பதிலா Cl வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப நம்ம ஃபைனல் ஸ்டெப்ல CH3 CH2 Cl வந்து ஃபார்ம் ஆகும். ஆன்சர் புரியுதா? அப்ப இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணனும்? Cl வந்து ஆட் பண்ணனும். என்ன அந்த Cl எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் அப்ரோச் பண்ணும். அப்போ OH2 பிளஸ் ஃபார்ம் ஆகும். அந்த OH2 பிளஸ்ல வாட்டர் வந்து பெஸ்ட் லிவிங் குரூப் என்ன வெளியே போய்டும்? வாட்டர் வந்து மைனஸ் H2 வெளியே போச்சுனா ரிமைனிங் இருக்குது பிளஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப அந்த பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன அட்டாக் பண்ணும்? Cl மைனஸ் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் அட்டாக் பண்ணும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப இந்த கார்பனுக்கு மேல பிளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அந்த பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த Cl மைனஸ் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஒரு அல்கைல் ஹாலைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அல்கைல் ஹாலைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். பாயிண்ட் புரியுதா இல்லையா? எப்பவுமே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட தான் இன்டராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் ஸ்டெப் வந்து இங்க செகண்டரி ஆல்கஹால், அந்த செகண்டரி ஆல்கஹாலுக்கு செகண்டரி குளோரைட், செகண்டரி குளோரைட் இது என்னது? பிரைமரி குளோரைட் இது என்னது? டெர்ஷியரி குளோரைட். அப்ப நமக்கு டைரக்ட்டா அந்த OH க்கு பதிலா என்ன ஆட் ஆகுது? Cl வந்து ஆட். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட். எந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி? லூகாஸ் ரியேஜென்ட் பேஸ் பண்ணி. லூகாஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் வித் HCl, இட் இஸ் கால்ட் தி லூகாஸ் ரியேஜென்ட். இதுல क्वेश्चन நீட்ல எப்படி கேட்டாங்க அப்படினா, நீங்க நீட்ல JEE மாதிரி क्वेश्चनல எப்படி கேட்பாங்கன்னா இந்த மெக்கானிசம் எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் ஒரு எலக்ட்ரான் டெபிசியன்ட் கூட முதல்ல சேர்ந்து ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. அந்த கார்போகேட்டையான் இருக்கக்கூடிய இடத்துல இந்த Cl மைனஸ் அட்டாக் பண்ணா OH க்கு பதிலா Cl வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகுது. கரெக்ட்டா? எல்லாருக்கும் எழுத தெரியும். பிரைமரி ஆல்கஹால் எல்லாருக்குமே தெரியும், செகண்டரி ஆல்கஹால் தெரியும், டெர்ஷியரி ஆல்கஹால் தெரியும். OH க்கு பதிலா Cl வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. நமக்கு ப்ராடக்ட் தெரியும்.
பாயிண்ட் புரியுதா? இதே மாதிரி நமக்கு அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு வித் HCl அப்படிங்கிறது லூகாஸ் ரியேஜென்ட் அப்படிங்கிறது நமக்கு பாயிண்ட்ல தெரியும். ஆனா क्वेश्चन என்ன கேட்பாங்க, which one of the following is the more reactive more in anhydrous zinc chloride with HCl? பிரைமரி ஆல்கஹாலா, டெர்ஷரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா? அதான் क्वेश्चन. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படினா டெர்ஷரி ஆல்கஹால் இஸ் மோர் ரியாக்டிவ். எதை கம்பேர் பண்ணும்போது? செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் கம்பேர் பண்ணும்போது பிரைமரி. அதுக்கான ரீசன் என்ன? கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி. கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியணும்னா கேளுங்க. நான் ஒரே ஒரு ஸ்டெப் பாருங்க. இப்போ CH3 CH2 இங்க ஒரு பிளஸ். இது கார்பனுக்கு மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா அது கார்போகேட்டையானா? கார்போகேட்டையான் அப்படிங்கிற எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா? தம்பி கவனி. கார்போகேட்டையான் அப்படிங்கிற எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா? அப்ப எலக்ட்ரான் டெபிசியன்ட் யார் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்? எலக்ட்ரான் ரிச் தான் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கார்பன்ல இந்த கார்பன் கார்போகேட்டையானுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன். அதுல எத்தனை how many numbers of alpha hydrogen present ஆயிருக்குன்னு பாருங்க. இதுல எத்தனை இருக்கு? 3. முதல்ல இந்த கார்போகேட்டையானுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் இருக்கணும். அந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இருந்தா தான் அது ஆல்பா ஹைட்ரஜன். சரிங்களா? இப்போ இது எப்படி மெக்கானிசம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன்ல பிரசன்ட் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜனும் இந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த பாண்டை பிரேக் பண்ணி இந்த பாண்ட் ஒவ்வொரு பாண்டை பிரேக் பண்ணி இந்த கார்போகேட்டையான் எலக்ட்ரான் டெபிசியன்ட்க்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு கார்பன் ஹைட்ரஜன் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டே இருக்கும். முதல்ல இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இந்த கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த பாண்ட் பிரேக் ஆகும், கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அப்ப எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்போகேட்டையானுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன்ல how many numbers of alpha hydrogen வந்து பிரசன்ட் ஆகும். இது ஆல்பா கார்பன். அந்த ஆல்பா கார்பன்ல பிரசன்ட் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். இதுல how many numbers of alpha hydrogen பிரசன்ட் ஆயிருக்கு? 3. அப்ப இதுல 3 ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதே மாதிரி செக் பண்ணுங்க. இப்போ இதுல முதல்ல OH வெளிய போச்சுனா கார்போகேட்டையான். இதுல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 3. அப்ப 3 ஆல்பா ஹைட்ரஜன். இதுங்க CH2+ இப்படி ஃபார்ம் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் Cl வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க கார்போகேட்டையான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல இங்க கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்ட்டா? இப்போ இது ஆல்பா ஹைட்ரஜன் எதை வச்சு சொல்லுங்க. இப்போ இதுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய எத்தனை கார்பன்? ஒரே ஒரு கார்பன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3. அப்ப எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? 3 ஆல்பா ஹைட்ரஜன். இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. எதை? இந்த கார்போகேட்டையானை 3 ஆல்பா ஹைட்ரஜன் ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. இங்க 6 ஆல்பா ஹைட்ரஜன். இங்க 9. இப்போ ஒரு ஆர் வந்து இப்போ இது எல்லாமே எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா? ஒரு கார்பனுக்கு 3 பேர் எலக்ட்ரான் கொடுக்கிறதும் 9 பேர் எலக்ட்ரான் கொடுக்கிறதுக்கு யார் அதிகமா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்? இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டெபிலைசேஷன். இருக்கிறவங்களுக்கு எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணாலே அதுக்கு பேர் ஸ்டெபிலைசேஷன் தான். ஒரு நெகட்டிவ் ஸ்பீசிஸ் இருந்தா, ஒரு கார்பனுக்கு மேல நெகட்டிவ் ஸ்பீசிஸ் இருந்தா எலக்ட்ரானை எந்த அளவுக்கு வித்ட்ரா பண்ண முடியுமோ அதுக்கு பேர் ஸ்டெபிலைசேஷன். ஆல்ரெடி அந்த கார்பன் எலக்ட்ரான் டெபிசியன்ட்டா இருந்தா எந்த அளவுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் ஸ்டெபிலைசேஷன். அப்ப நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்க்ரீசஸ், the stability of carbocation increases. Stability of carbocation increases. அப்ப மீனிங் என்னன்னா, number of alpha hydrogen increases, stability of carbocation increases. Stability of carbocation increases. இது ஒரு ஸ்டேட்மென்ட். சரிங்களா? அப்ப மீனிங் என்ன அப்படினா, which one of the following is more reactive in Lucas reagent அப்படினது? அப்ப reactivity ஆர்டர்னு கேட்டாங்கன்னா tertiary alcohol, secondary alcohol, primary alcohol. இது alcoholல reactivity with anhydrous zinc chloride with HCl, it is called the Lucas reagent. இந்த Lucas reagentல which one of the following is more reactive னா tertiary alcohol is more reactive. இங்க Lucas reagent, இங்க alcohol. முதல்ல இது ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துவாங்க, இது ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா tertiary alcohol ஆட் பண்ணும்போது fraction of secondல நமக்கு precipitate வந்து ஃபார்ம் ஆகும். ஏன் highly reactive-ஆ? secondary alcohol எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 5 to 10 minutes ஆகும். நீங்க ரெண்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 10 minutes இல்லனா 5 minutes வச்சீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா precipitate வந்து ஃபார்ம் ஆகும். இதே வந்து பிரைமரி alcohol வந்து anhydrous zinc chloride ஆட் பண்ணீங்கன்னா 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். நீ வச்சிட்டு இம்பார்ட் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு 3 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா precipitate வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதான் ரியாக்டிவிட்டிக்கான ஆர்டர். அப்ப லூகாஸ் ரியாக்டன்ட் பொறுத்த வரைக்கும் which one of the following more reactive னா tertiary alcohol more reactive. ஆர்டர் கேட்டாங்கன்னா tertiary alcohol, secondary alcohol, primary alcohol. அதுக்கான ரீசன் stability of carbocation. stability of carbocation. அப்ப லூகாஸ் ரியாக்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்க எதை சொல்லலாம்? இப்போ ஒரு ஆல்கஹால்ல இருந்து ஒரு ஹாலோ ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ணனும்னா நீங்க அந்த மூணு ரியாக்ஷன் எது வேணாலும் எழுதணும். ஆன்சர் புரியுதா? இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட்.
யாருக்கும் புரியலையா? டவுட் சார். ப்ராடக்ட்ல வந்து அந்த கார்போகேட்டைன் மென்ஷன் பண்ண வேண்டியது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப் அங்கே இருக்குன்னா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல OH இருக்கு. அந்த OH வந்து H+ அட்டாக் பண்ணும்போது இப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபர்தரா திருப்பி எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த ஓவரால் இருக்கும்ல ஒண்ணு மட்டும் இல்ல CH3 CH2OH ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 இந்த OH2 பிளஸ் OH2 பிளஸ் வாட்டர் வெளியே என்ன கிடைக்கும்? CH3 CH2 பிளஸ் அடுத்து Cl வருமா? கரெக்டா இல்லையா? இது மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் ஒவ்வொன்றும் அதே சேர்ந்து ஃபாலோ பண்ணும். அப்போ மெக்கானிசம்ல முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு பிரைமரி கார்போகேட்டைன். பிரைமரி கார்போகேட்டைன் என்ன சொல்றது? எப்படி பிரைமரி ஆகுது? ஒரு கார்போகேட்டைன் எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆகுது? இப்போ இதெல்லாம் இருக்கு. ஒரு கார்போகேட்டைன் ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகுது பிரைமரி கார்போகேட்டைன். ஒரு கார்போகேட்டைன் ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆகுது செகண்டரி கார்போகேட்டைன். அப்போ இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது பிரைமரி கார்போகேட்டைன், இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது செகண்டரி கார்போகேட்டைன், இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது டெர்ஷரி கார்போகேட்டைன். கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி இருக்கான அது சேம் ஆடலாம். கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அதுவும் என்னது? டெர்ஷரி கார்போகேட்டைன் மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி, தென் பிரைமரி. அதுதான் ரியாக்டிவிட்டியும் சேம் தான். ஆன்சர் புரியுதா? கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி வச்சு தான் எது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படினா டெர்ஷரி ஆல்கஹால் இஸ் தி மோஸ்ட் ரியாக்டிவ் ஸ்பீசிஸ். இதான் ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் மெத்தட். சரிங்களா? உங்க புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிப்பரேஷன் இது.